ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாராஸ் ஒப்பீனியன் மேட்டர்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளான எக் கிரேவி. இது சூடான சாதத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஃபன் ஐட்டத்துக்கும் நல்லாயிருக்கும். இது சிம்பிளாக பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். வாங்க இதோட ப்ரிப்பரேஷன் எப்படின்னு பார்க்கலாம். முட்டை வேக போட்டிருக்கேன். அதில் 2 கல்லுப்பு, ஒரு ட்ராப் எண்ணெயும் உப்பும் போடுறதுனால முட்டை ஈஸியாக நம்ம உரித்து எடுத்துடலாம். வெந்ததுக்கப்புறம் அந்த ஓடு ஈஸியாக வந்துடும். இந்த சைஸ் இஞ்சி, ஒரு 4-5 பல்லு பூண்டு, இதை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அம்மிக்கல்ல இல்லைன்னா இடிகல்ல தட்டி எடுத்துக்கலாம். இப்போது பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் மல்லி. இது கூடவே 2 சின்ன பட்டை, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் கசகசா, 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு. லைட்டாக வறுத்து விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 கிராம் இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 2 நல்ல நாட்டு தக்காளி, பழுத்த தக்காளி எடுத்துக்கலாம். நல்லா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, தேங்காய், இந்தளவுக்கு தேங்காய் போதும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், ஒரு 2 டீஸ்பூன் மட்டன் மசாலா. மட்டன் மசாலா 2 டீஸ்பூன் போட்டாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கோம். ஒரு 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 டீஸ்பூன் இல்லைன்னா 3 ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஆற விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். முட்டையெல்லாம் நல்லா வெந்து எடுத்தாச்சு. இதில் இந்த மாதிரி ஒரு கீரல் போட்டுக்கணும். இப்படி போடும்போது நம்ம மசாலா போட்டோம்னா இதில் நல்லா அந்த மசாலா பிடிச்சி முட்டை நல்லா டேஸ்ட்டாக வரும். எல்லா முட்டையிலையும் அதே மாதிரி பண்ணிடலாம். இப்போ மண்பானை வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. ஒரு சின்ன உருளைக்கிழங்கு தோல் சீவி வச்சுருக்கேன். பச்சை உருளைக்கிழங்கு போட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்குது, மட்டன் குழம்பு மாதிரி. இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். மிக்சி ஜாரில் தண்ணியும் கலந்துட்டு ஊற்றிடலாம். இப்போ நமக்கு தேவையான தண்ணி எவ்வளவோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக வேணும்னா கொஞ்சமாக போதும். இந்த அளவு போதும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி. உப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த கிழங்கு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இந்த மசாலாவுக்கும் நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கி தான் நம்ம பேஸ்ட் அரைச்சிருக்கோம். அதே மாதிரி முட்டையும் ஏற்கனவே வெந்திருக்கு. கிழங்கு மட்டும்தான் வேகணும். அதனால் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிழங்கு ஒரு 3/4 பதம் அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ நம்ம முட்டை ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ தான் முட்டையில் அந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கும். அந்த கீரல் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே இந்த குழம்பெல்லாம் நல்லா உள்ளே போய் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில். நல்ல வாசனையாக இருக்குது. நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். அந்த முட்டையில் நல்லா மசாலாலாம் பிடிச்சி முட்டையோட கலரே மாறி இருக்குது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இந்த குழம்பு வந்துட்டு நம்ம சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, பூரி, அப்புறம் தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை தூவிடலாம். நான் ஆக்சுவலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது மண் பாத்திரமாக இருக்கனால அந்த சூடாக இருக்கிறனால பபிள்ஸ் வருது. நீங்களும் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.